திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடர்வோம். இன்னைக்கு நம்ம சிவஞான போதம் பத்தி பார்க்கலாம். சிவஞான போதம் மெய்கண்டார் எழுதிய ஒரு நூல். நம்ம எல்லா மதத்திலையுமே ஒரு இறை வழிபாடு அப்படின்னு இருக்கும். மதங்கள் இல்லாத இடத்துலயும் நமக்குள்ள ஒரு சரியான வாழ்க்கை முறை இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மதத்தை தழுவியோ இல்ல நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிற உணர்ற மாதிரி தான் எல்லா சமயமுமே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த கெமிக்கல் கான்ஃபிகரேஷன்ல நடுவுல நியூக்ளியஸை போட்டு அதை சுத்தி நிறைய சர்க்கிளா போட்டு எலக்ட்ரான்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் தான் இறைவன் அப்படின்னா அத சுத்தி பல சமயங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கருத்து சொல்லக்கூடியதா தான் இருக்கும். ஆனா அந்த இறைவனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சில சமயங்கள் இருக்கும் இல்லையா, நம்ம எத்தனையோ விதத்துல போய் இறைவனை அடையலாம். ஆனா இது மூலமா போனா நம்மளால சரியா அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெருக்கமான ஒரு வழிதான் சைவ மதம், சைவ சமயம். அந்த சைவ சமயத்துல எப்படி இறைவனை சொல்லியிருக்காங்க, எதுக்கு இந்த பிறப்பு வருது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றதுதான் சைவம். இப்ப மற்ற ஒவ்வொரு மதங்கள்லயும் ஒவ்வொரு விதமா அந்த இறைவனை புரிஞ்சிருப்பாங்க. இப்ப கிறிஸ்டியானிட்டியில எடுத்துக்கிட்டோம்னா ஜீசஸ் கடவுளுக்கும் இந்த மனிதர்களுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு தூதர் மாதிரி வச்சுக்குவாங்க. நம்ம ஜீசஸ் கிட்ட போய் எதை கேட்டாலும் அவர் பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கேட்டு நமக்கு அதை வாங்கி கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல போவாங்க. அப்ப நம்ம ஜீசஸ் எதை கேட்டாலும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீ அவர்கிட்ட சரண்டர் ஆயிடுது, அதுதான் கடைசி நிலை. நீ இந்த உலக வாழ்க்கைக்கு நீ என்னெல்லாம் கேட்டியோ எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டாருல, நீ அடுத்து போய் அவர்கிட்ட சரண்டர் ஆயிரு, வேற எதுவும் கேட்க வேண்டாம், அந்த கடைசி காலத்துல அவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கேட்போம்னா, எனக்கு நல்ல வீடு வேணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை கேட்டுப்போம். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல போதும்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிப்போம். அப்ப அவர் அதை வாங்கி கொடுத்துருவாரு. அந்த பரலோகத்துல இருக்கிற அந்த பிதா கூட நம்மள போய் சேர்த்து வச்சு ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும். அது சரியா தவறா அப்படியெல்லாம் இல்லாம இந்த சைவ சமயத்துல சொல்லக்கூடிய கோட்பாடு என்ன அப்படிங்கறதுதான் சிவஞான போதத்துல அவர் ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்காரு. பல நூல்கள் இருக்கு, சைவத்தை சொல்லக்கூடிய பல நூல்கள் இருக்கு. அதுல ரொம்ப தலையாய நூல் அப்படின்னா சிவஞான போதம். இந்த சைவ சமயத்துல இருக்கிறத இரண்டு பகுதிகளா பிரிக்கிறாங்க. ஒண்ணு இறைவனை நாம சந்தோஷமா ஆடி பாடி அப்படியே வழிபட்டுக்கிட்டே போய் அவரை அடையிற மாதிரி. இன்னொன்னு ஏன் இறைவன் ஒருவர் தான் இருக்கணுமா, அவருக்கு என்ன வேலை, அவர் என்ன செய்வாரு, இப்படி நம்ம அதை அலசி ஆராய்ந்து நம்ம போய் அடையிறது, அது ஒரு விதமான வழி. அப்ப இரண்டா பிரிக்கிறாங்க. அது எப்படின்னா பூனை மார்க்கம், குரங்கு மார்க்கம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இது நம்ம இந்த கதையெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒரு பார்க்கலாம். இந்த பூனை மார்க்கம் அப்படிங்கிறது என்னன்னா, எப்படி அம்மா பூனை அதோட குட்டி பூனையை எப்பயுமே வாயில கவ்விக்கிட்டே எடுத்துட்டு போகும். அப்ப இந்த அம்மா பூனை தான் இறைவன் அப்படின்னா, இந்த குட்டி பூனை தான் நம்ம எல்லாருமே. அப்ப நம்மள எப்பயுமே ஒரு சேஃபா நம்மள பாத்துக்க அந்த பொறுப்பை அந்த அம்மா பூனை எடுத்துக்கும். அந்த குட்டி பூனைக்கு எந்த வேலையுமே கிடையாது, அது வாட்டுல ரிலாக்ஸா இருக்கும், அதோட கழுத்தை அந்த அம்மா பூனை கவ்விட்டே போகும். அதுதான் அந்த நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த திருமுறைகள் தோத்திரங்கள் அப்படின்னு பாக்குறது எல்லாமே, திருவாசகம் பாடுறது, அப்புறம் திருவருட்பா பாடுறது, இந்த மாதிரி நிறைய சமய நூல்கள் நம்ம சும்மா பாடியே இறைவனை போய் அடையிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஜாலியா அதுக்கு ஒரு மெட்டு போட்டு நல்லா பாடிக்கிட்டே இருக்கிற மாதிரி. அது எல்லாமே பூனை மார்க்கம்.
ஈஸியா இறைவனை போய் அடையிறது. இந்த குரங்கு மார்க்கம் என்ன அப்படின்னா, அந்த அம்மா குரங்கு வந்து இங்கிட்டு அங்கிட்டும் தாவும். ஆனா இந்த குட்டி குரங்கு என்ன செய்யும்னா, ஃபுல் ரிஸ்கையும் குட்டி குரங்கு எடுத்து அந்த அம்மா குரங்க இறுக்கமா பிடிச்சிருக்கணும். எந்த இடத்துலயும் அந்த குட்டி குரங்கு ரிலாக்ஸா இருக்கக்கூடாது, இறுக்கமா பிடிச்சிருக்கணும். அதுதான் வந்து இந்த இந்த நூல்கள் படிக்கிறதெல்லாம். சாத்திர நூல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த நூல்கள் எல்லாமே எப்படின்னா குரங்கு மார்க்கம் மாதிரி. நம்மளுடைய புத்தி வந்து குரங்கு புத்தின்னு தானே சொல்லும். புத்தகத்துல வந்து அவரு ஒரு வார்த்தை சொல்லிடுவார், உனக்கு வந்து புல்லாகி பூடாகி நீ இத்தனை பிறவி எடுத்துதான் மனித பிறவி எடுத்திருக்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியா, சரின்னு கேட்டுட்டு நம்ம போயிட்டோம்னா நம்ம பூனை மார்க்கம். ஆனா நம்ம புத்தி என்ன செய்யும்னா, அது எப்படி 11 இது சொல்றாரு, 7 பிறவி தானே இருக்கும். அப்ப அந்த கணங்கள் அவங்க எல்லாம் யாரு, அவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க, இப்படி நம்ம மனசு ஏத்துக்காம கேக்குது இல்லையா? அப்ப நம்ம நம்ம கேட்கறது வந்து குறுக்கு மார்க்கம். அப்ப பூனை மார்க்ல போறவங்க எல்லாருமே அந்த சோத்திர நூல்களை பாடிட்டு ரிலாக்ஸா போய் இறைவன் அடைஞ்சிடலாம். இந்த குரங்கு மார்க்கத்தை கேட்கிறவங்க, நம்மள மாதிரி எல்லாத்தையும் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான நூல்கள் தான் சோத்திர நூல்கள். கொண்டு சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகல. சரி, என்னால இந்த கண்ணை திறக்க முடியல, அப்படி காத்திருக்கு. சரி, அந்த அந்த மாதிரி நல்லா பாடல்கள் வரக்கூடியது எல்லாத்தையும் சோத்திர நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலதான் அந்த 12 திருமுறைகள், இந்த 63 நாயன்மார்கள் பத்தின கதைகள், இது எல்லாமே சோத்திர நூல்கள். இந்த சாத்திர நூல்கள் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த மெய்கண்ட சாத்திரங்கள் இது எல்லாமே சாத்திர நூல்கள். இதுல எப்படி இருக்கும்னா, எல்லாமே நமக்கு ஒரு பாடம் நடத்துற மாதிரி, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் கொடுத்து வர மாதிரி இருக்கிறது சாத்திர நூல்கள். நம்ம இந்த சாத்திர நூல் தான் பார்க்க போறோம். அந்த சாத்திர நூல்களை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, மெய்கண்ட சாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஏன்னா அதுல வந்து மொத்தம் 14 நூல்கள் இருக்கு. அந்த 14 நூல்களுக்குமே தலையான நூல் எது அப்படின்னா சிவஞான போதம். அந்த சிவஞான போதத்தை இயற்றியவர் யாருன்னா மெய்கண்டார். அதனால அந்த மெய்கண்டார் இயற்றியதுனாலயே இத வந்து மெய்கண்ட சாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. இன்னொரு பொருள் என்னன்னா, மெய் அப்படின்னா இறைவனை குறிக்கும், உண்மை பொருள், என்னைக்கும் உள் பொருள். இந்த பொருளுக்கு வந்து அழிவே கிடையாது. பொய் அப்படின்னா என்னன்னா, அது ஒரு நாள் தோன்றின மாதிரி இருக்கும், திடீர்னு அழிஞ்ச மாதிரி இருக்கும். அது என்ன ஆச்சுன்னே தெரியாது, நமக்கு புரிஞ்சுக்க முடியாது, ஒரு பொய்யான தோற்றத்தை கொடுக்கும். அது பொய். மெய்யினா என்னைக்குமே அந்த பொருள் இருக்கும், அது மாறவே செய்யாது, அது அழிவே கிடையாது. நம்ம சின்ன வயசுல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரிதான் அது இப்பவும் இருக்கு அப்படின்னா அதுதான் மெய்ப்பொருள். அந்த மெய் கண்டார் அப்படின்னா அந்த உண்மையான அந்த மெய்ப்பொருளை வந்து கண்டவர் அப்படிங்கறதுதான் மெய்கண்டாருக்கான பொருளும். மெய்கண்ட சாத்திரங்கள் அப்படிங்கிறதும் நம்ம அந்த உண்மை பொருளை நம்மளை காண வைக்கக்கூடிய சாத்திரங்கள் அப்படின்னு நாம இந்த மெய்கண்ட சாத்திரங்களை வந்து புரிஞ்சுக்கலாம். மெய்கண்டாருடைய கதை வந்து போன பிஜி டிப்ளமோலே பார்த்து இருந்தால் சிம்பிளா அதை வந்து சொல்லிடலாம். மெய்கண்டார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு குழந்தை, ஒரு 3-4 வயசு குழந்தை தான் மெய்கண்டார். அவர் இந்த சிவஞான போதத்தை எழுதும் போதும் அவருக்கு வந்து வயது அவ்வளவுதான். மெய்கண்டாருடைய அம்மாவும் அப்பாவும் குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து திருவெண்காடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான போய் நீங்க வழிபடுங்க, உங்களுக்கு ஒரு ஞான குழந்தை கிடைக்கும் அப்படின்னு ஒரு சித்தர் வந்து சொல்வாரு. சொல்லவும் இவங்க அதே மாதிரி போய் அங்க சாமி கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பிறந்தவர் தான் மெய்கண்டார். அவருக்கு அவங்க வச்ச பெயர் வந்து திருவெண்காடர். ஏன்னா அந்த ஊர்ல உள்ள சிவனை வழிபட்டு பிறந்தனால திருவெண்காடர். இன்னொரு பெயர் வந்து ஸ்வேதவனன். ஏன்னா அந்த கோயில்ல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பேரு ஸ்வேதவன பெருமாள். அதனால அவருக்கு 2 பெயர் உண்டு, திருவெண்காடர், ஸ்வேதவனன். அப்படிதான் அவங்க வந்து கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இந்த மெய்கண்டாருடைய அப்பா வந்து அருணந்தி சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கிட்ட போய் அவரு மாணவரா படிச்சுக்கிட்டு இருப்பாரு.
டெய்லி அங்க போக வரன்னு இருப்பாரு. இந்த மெய்கண்டார் வந்து சின்ன பிள்ளையிலே ரொம்ப சேட்டை செஞ்சிட்டு இருப்பாரு. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் உங்க குருகுலத்துக்கு நீங்க இவனையும் கூட்டிட்டு போயிருங்க, ரொம்ப சேட்டை பண்றான் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. அவரும் சரின்னு அவங்க அப்பா கூட்டிட்டு போயிடுவாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய அவங்க அப்பாவோட குரு அருணந்தி சிவம் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. இந்த குழந்தை விளையாண்டுகிட்டே தான் இருக்கும். ஆனா அவர் பாடம் சொல்லி கொடுக்கறத கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துருவாங்க. அடுத்து ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த குரு வந்து தன்னுடைய மாணவனை தேடி இங்க வருவார். அவங்க மெய்கண்டாருடைய வீட்டுக்கு வருவாங்க. வர்றப்ப பார்த்தா இந்த மெய்கண்டார் வந்து எப்படி அந்த அருணந்தி சிவம் அங்க வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரோ அதே பாணியில இவர் உட்கார்ந்துகிட்டு அவர் கூட விளையாடக்கூடிய மற்ற குழந்தைகளை உட்கார வச்சுட்டு அருணந்தி சிவம் சொல்லி கொடுத்த அதே பாடத்தை அவர் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அருணந்தி சிவத்துக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி இத்தனோண்டு குழந்தை வந்து அவர் எடுத்தது வந்து படி பசு பாசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அவர் வந்து பாடம் எடுத்துட்டு இருப்பாரு. அதை இந்த குழந்தை எடுக்குது அப்படிங்கவும் அவருக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த குழந்தைகிட்ட போயிட்டு நீ என்ன கேலி பண்ணி எடுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நான் நேத்து நடத்தின பாடத்துல இருந்து கேள்வி கேட்டா உன்னால பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த குழந்தை ஒண்ணுமே சொல்லாது. சரி ஆணவம்னா என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும் அந்த குழந்தை வந்து அந்த குருவோட உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படி ஸ்கேன் பண்ற மாதிரி இப்படி பார்க்கும். பார்த்த உடனே அந்த அருணந்தி சிவத்துக்கு வந்து என்ன புரியும்னா, ஆணவம்னா நான் அப்படிங்கிறது தானே ஆணவம். இந்த இடத்துல வந்து இத்தனோண்டு குழந்தை அதை எப்படி இந்த பாடத்தை வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோட அவரு பார்த்தத அந்த குழந்தை புரிஞ்சு, ஆணவம்னா நீதான் இப்படி என்கிட்ட வந்து கேள்வி கேட்கிற நீதான் ஆணவம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் புரிஞ்சுகிட்டு அருணந்தி சிவம் வந்து என்னை வந்து உன்னுடைய சீடனா ஏத்துக்கோ, நான் உன்கிட்ட படிச்சுக்க நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி அருணந்தி சிவம் வந்து மெய்கண்டாருக்கு மாணவரா சேர்ந்துருவாரு. மெய்கண்டாருடைய அப்பாவோட குரு தாங்கிட்ட வந்து சேர்ந்துருவாரு. அப்ப அவருக்கு உபதேசம் பண்ற மாதிரி சொன்ன நூல் தான் வந்து சிவஞான போதம். அப்ப நம்ம எத்தனையோ நூல்கள் பாக்குறோம். திருமந்திரம்னா திருமூலர் வந்து இப்படி இருந்தாரு, அப்பருக்கு இத்தனை வயசு, மாணிக்கவாசகர், சுந்தரர், அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர் தான் அந்த சைவ குரவர்கள்லயே ரொம்ப குழந்தையா இருந்து பாடி இருப்பாருன்னு. அவரை விடவும் இவர் வந்து குழந்தையா இருந்து இந்த சிவஞான போதத்தை வந்து கொடுத்திருக்காரு. அதுதான் இந்த குழந்தையினுடைய சிறப்பே. அவ்வளவு சின்ன வயசுல அவ்வளவு ஞானம் இருந்து இந்த நூலை வந்து இயற்றி இருக்காரு. சரி, இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்துச்சு அப்படின்னா, இவருக்கு முன்னாடி 4 குருமார்கள் இருப்பாங்க. நந்தி தேவர், அவருடைய மாணவர்கள் சனற்குமாரர், அவர்களுடைய மாணவர் சத்திய ஞான தரிசினிகள், அவருடைய மாணவர் பரஞ்சோதியார். இவங்க 4 பேருமே வந்து இந்த சந்தான குரவர்கள்ல அகச்சந்தான குரவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் வரிசையில இருக்கக்கூடியவங்க. இவங்க எல்லாம் சிவபெருமான் கிட்ட இருந்து நேரடியாக படித்த மாதிரி. சிவபெருமான் வந்து நந்தி தேவருக்கு சொல்லி கொடுத்தது இந்த சிவஞான போதம். அடுத்து அவர்கிட்ட இருந்து அவருடைய மாணவர்கள் சனற்குமாரருக்கு போய் அவங்கள்ட்ட இருந்து சத்திய ஞான தரிசினிகள், அடுத்து பரஞ்சோதியார். இவங்க எல்லாருக்கும் கிடைத்த ஞானத்தை அதுக்கு அப்புறமா வரக்கூடியவங்க தான் இந்த மெய்கண்டார் இவங்கெல்லாம். அப்ப ஒரு நாள் இந்த பரஞ்சோதியார் 4வதா இருக்காரு இல்லையா, பரஞ்சோதியார் வந்து ஆகாய மார்க்கமா போறாங்கன்னா, அந்த காலத்துல அவங்க அந்த ஞானிகள்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போறது அப்படியெல்லாம் இருக்கிறத விட அந்த சில மந்திரங்கள் மூச்சு பயிற்சி பிறகு அவங்க உடல் ஒரு இடத்துல இருக்கும், அவங்களால இன்னொரு இடத்துக்கு போக முடியும். அந்த மாதிரி பரஞ்சோதியார் போகும்போது அவர் வந்து இந்த குழந்தைய வந்து பார்த்திருப்பாரு. அவருக்கு தெரியும் இந்த குழந்தை வந்து ஞான குழந்தை அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஆகாயத்துல இருந்து இறங்கி வந்து இவருக்கு வந்து அந்த ஞானத்தை கொடுப்பாரு. இந்த படி பசு பாசம் என்ன எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. சொல்லி கொடுத்துட்டு பரஞ்சோதியாரு தான் இவருக்கு வந்து மெய்கண்டார்னு பேர் வைப்பாரு. அதுக்கு முன்னாடி
அவருடைய பெயர் வேதவனன் இல்ல திருவெண்காடர். இந்த மெய்கண்டார் அப்படிங்கிற பேரை பரஞ்சோதியார் எப்படி வைப்பார்னா, பரஞ்சோதியாருடைய குரு யாரு அப்படின்னா சத்திய ஞான தரிசினிகள். சத்தியம் அப்படின்னா உண்மை, உண்மையதான் அவர் மெய் அப்படின்னு சொல்றாரு. தரிசனம் அப்படின்னா அவர்கிட்ட போய் அந்த தரிசனம், சாமி தரிசனம் அப்படின்னா பாக்குறது, சாமியை பாக்குறது தான் நம்ம தரிசனம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த மெய்ப்பொருளை வந்து அவர் கண்டிருக்காரு அப்படிங்கிறது. சத்திய ஞான தரிசனம் தரிசினிகள் அப்படிங்கிறது அவருடைய பெயர். அந்த தன்னுடைய குருவோட பெயரை தன்னுடைய சிஷ்யருக்கு வைக்கிற மாதிரி சத்திய ஞான தரிசினிகளை மெய்கண்டார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மாணவருக்கு வந்து வச்சுட்டு இந்த ஞானத்தை வந்து நீ எல்லாருக்கும் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அடுத்து மெய்கண்டார் வந்து அந்த ஞானத்தை சிவஞான போதமா தன்னுடைய மாணவரான அருள்நந்தி சிவத்துக்கு வந்து கொடுக்கிறார். இதுதான் மெய்கண்டாருடைய வாழ்க்கை வரலாறு. இப்ப அந்த சிவஞான போதத்தை பார்க்கலாம். சிவஞான போதத்துல அவர் மொத்தம் எழுதியது வந்து 12 நூற்பா. நூற்பானா செய்யுல தான் நூற்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நூல் அப்படின்னா நமக்கு தெரியும்ல, இந்த ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய நூல். அந்த நூல் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் இந்த துணியா வருது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த நூற்பா அப்படிங்கிறதும் நூலை தான் குறிக்குது. ஒரு ஒரு நூல் வந்து எதுக்கு அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு கட்டடம் கட்டுறோம்னா அந்த நூல் தான் அந்த கட்டடத்தை வந்து எழுப்பும். நம்ம எல்லா விஷயத்திலையும் அந்த நூலை கட்டி தான் அடிமட்டம் போடுவோம். அந்த நூலை வச்சுதான் அதனுடைய உயரத்தை பார்ப்போம். இப்ப கட்டடம் கட்டுறவங்களுக்கும் அந்த நூல் வந்து முக்கியம். அதே மாதிரி நம்ம இப்பதான் வந்து டேப் வச்சு அளக்குறோம். ஒரு காலத்துல எல்லாமே அந்த நூல் கணக்குலயே தான் எல்லாத்தையுமே அளந்திருப்பாங்க. அப்போ ஒரு விஷயத்த நம்ம படைக்கிறோம் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து நூல் தான் அதுக்கு வந்து முக்கியத்துவமா இருக்கும். நூல் தான். அப்ப இந்த இடத்துல பல சொற்களை அவங்க சேர்த்து வடிவமைக்கிறது வந்து நம்மள உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்ல போகும். இல்ல நம்ம கிட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய செய்யுள் அப்படிங்கிறது தான் அந்த நூற்பா. இதுல வந்து மொத்தம் 12 நூற்பா இருக்கு. இந்த 12 நூற்பாவை அப்படியே 2ஆ பிரிச்சோம்னா மேல 6 நூற்பா, கீழே 6 நூற்பா. அந்த மேல உள்ள 6 நூற்பாவை வந்து அவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா பொது இலக்கணம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. பொது இலக்கணம்னா இப்ப பொதுவா உன்னை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் என்ன சொல்வேன்னா, என் பேரு பிரியா, நான் விருதுநகர்ல இருக்கேன், நான் வந்து யோகா டீச்சரா இருக்கேன்னு பொதுவான விஷயங்கள் என்னை பத்தி சொல்றேன் இல்லையா? அப்ப 6 நூற்பா என்ன அப்படின்னா பொது இலக்கணம். என்ன ஏது அப்படின்னு சொல்ற மாதிரியான இருக்கு. இரண்டாவது அந்த 6 ஏழு அதுல இருந்து வரக்கூடியத வந்து ஆஹ் சிறப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ உன்னோட சிறப்பு என்ன அப்படின்னா, நான் வந்து யோகால இத்தனை காம்படிஷன் போயிருக்கேன், இத்தனை மெடல் வாங்கியிருக்கேன் அப்படின்னு என்னுடைய தனிச்சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி சிறப்பு இலக்கணம். அப்ப 6 பொது இலக்கணம், 6 வந்து சிறப்பு இலக்கணம். அதை இன்னொன்னு எப்படி சொல்றாங்கன்னா பொது அதிகாரம். அந்த பொது இலக்கணம் பொது அதிகாரம், சிறப்பு இலக்கணத்துக்கு உண்மை அதிகாரம் அப்படியும் பிரிச்சிருப்பாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். அடுத்து அந்த பொது இலக்கணத்துக்குள்ள 2ஆ பிரிக்கிறாங்க. 6 வந்து பொது இலக்கணம்னா அதுக்குள்ள 3 பாடலை வந்து பிரமாண இயல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இருக்கக்கூடிய 3 வந்து இலக்கண இயல் அப்படின்னு சொல்றாங்க. பிரமாண இயல் அப்படின்னா என்னன்னா, நான் வந்து பதவி பிரமாணம் செய்யறேன் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப இப்ப இவ்வளவு நாள் நான் பிரியான ஒரு விருதுநகர்ல லோக்கல்ல ஒரு மாதிரி இருந்திருப்பேன். இப்ப நான் வந்து ஒரு எம்எல்ஏ ஆயிட்டேன், பதவி பிரமாணம் பண்றேன் அப்படின்னா எனக்கு இனிமே இந்த ரூல்ஸ் இருக்கு, நான் இனிமே இப்படி இருப்பேன், என்னுடைய வேலை இது, நான் இந்த மக்களை இப்படி பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி எனக்குன்னு சில கேரக்டர் சொல்றோம் இல்லையா? அதுதான் பிரமாண இயல். அப்ப அந்த முதல் 3 பாடல்கள்ல சில விஷயங்கள் இதனுடைய கேரக்டர் என்ன, இதனுடைய தன்மை என்ன, இது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கும். 2வது இருக்கிறது வந்து இலக்கண இயல். இலக்கண இயல்னா இது எப்படி செஞ்சாங்க, இதனுடைய இலக்கணம் என்ன? மல்லிகை பூவினுடைய இலக்கணம் அப்படின்னா இதனுடைய நிறம் இப்படி, குணம் இப்படி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அது பிரமாண இயல், இலக்கண இயல்.
அடுத்த இருக்கக்கூடிய அந்த சிறப்பு இலக்கணம் இருக்குல்ல, அதாவது 7, 8, 9 அந்த பாடல்களை வந்து சாதனை இயல் அதெல்லாம் நமக்கு படிக்கும்போது தெரியும். அதாவது ஒரு சாதனை எப்படி செய்யணும். இப்ப நானே எம்எல்ஏ ஆயிட்டேன் அப்படின்னா என்னுடைய சாதனை என்ன, இந்த ஊரை வந்து ஒரு கிராமமா இருக்கிறத நல்ல நகரமா முன்னேற்றி காட்டணும் அப்படின்னா அதுதான் நான் செய்ய வேண்டிய சாதனை. அப்ப இந்த 3 பாடல்கள் சாதனை இயல்னா நம்ம இந்த வாழ்க்கையில செய்ய வேணும் அப்படின்னு சாதனை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அடுத்த 3 பாடல் 11, 12 எல்லாம் என்னன்னா பயனியல். பயனியல்னா இப்போ இந்த ஊரை வந்து நான் ஒரு நகரமா மாத்திட்டேன் அப்படின்னா அதனுடைய பயன் என்ன, எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க, நோய் நொடி இல்லாம இருப்பாங்க அப்படின்னு அதோட ஒரு ரிசல்டன்ட் வருது இல்லையா, பயன். அது பயனியல். அப்ப 1, 2, 3 வந்து பிரமாணியல், 4, 5, 6 இலக்கண இயல், 7, 8, 9 சாதனை இயல், 10, 11, 12 பயனியல். அவ்வளவுதான் நம்மளுடைய மொத்த வாழ்க்கையே. இத்தனை பிறவி நாம எதுக்கு எடுக்கிறோம், என்ன செய்ய போறோம், இந்த உடல் எப்பேற்பட்டது, நமக்கு ஒரு நம்ம ஔவையார் சொல்லுவாங்க இல்லையா, கற்றது கைமண் அளவுதான், கல்லாதது உலகளவு. அப்ப அந்த உலகளவு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அது அவ்வளோத்தையும் கொண்டு வந்து அவர் அந்த 12 நூற்பால வந்து அடக்கிட்டாருங்கிறத விட எப்படி அதை அடையிறது, அந்த உலகளவு இருக்கக்கூடிய ஞானத்தை ஈஸியா எப்படி அடையிறது அப்படிங்கிற வழியவே அந்த 12 நூற்பால வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப பாடலுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வர போறது என்னன்னா சிறப்பு பாயிரம் அப்படின்னு சொல்ற பாடல் தான் வரும். அந்த காலத்துல ஒரு நூலை இயற்றுனாங்கன்னா அந்த நூலுக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத சுருக்கி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறது. இப்ப நம்ம ஒரு படம் பார்க்க போறோம்னா அந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதே அதுக்குள்ள என்ன மாதிரியான சீன்ஸ் இருக்க போகுது, மூவில எப்படி இருக்க போகுது, அது காமெடி ஃபிலிமா ஹாரர் மூவியா அப்படின்னு பார்த்ததும் தெரிஞ்சிருது இல்லையா. அதே மாதிரிதான் இந்த நூலுக்குள்ள என்ன வரப்போகுது அப்படிங்கிறத சிறப்பு பாயிரத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த சிறப்பு பாயிரம் வந்து ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொருத்தர் எழுதுவாங்க. சில இதுக்கு அந்த நூல் ஆசிரியரையே அதையும் எழுதியிருப்பாரு. வந்து சிறப்பு பாயிரம் தன்னுடைய மாணவரான அருணந்தி சிவம் வந்து எழுதியதாக சொல்லப்படுது. கன்ஃபார்மா அப்படிதான் சொல்லல. இப்ப நம்ம ஃபாலோ பண்ற புக்கு வந்து திருவாரூரை ஆதீனம் அவங்க வெளியிட்ட புக்கு. அதனால இந்த புக்குக்கும் வேற சிலர் எழுதின புக்குக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நம்ம புக்கு படி இது வந்து அருணந்தி சிவம் எழுதப்பட்டதாக சொல்லப்படுது. அப்ப சிவஞான போதத்தை இயற்றியவர் மெய்கண்டார்னாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய முதல் பாடலை எழுதியது வந்து அருணந்தி சிவம். பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நமக்குள்ள என்ன மாதிரியான சந்தேகங்கள்லாம் வரும் அப்படின்னு அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நூலை படிக்கிறதுனால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடிய கேள்வி. என்ன பயன் அப்படின்னா பிறவா நிலைக்கு நம்ம போக போறோம். பிறவா நிலை அப்படின்னா நம்ம இந்த பிறவில இறந்துட்டோம் அப்படின்னா கட்டாயம் திரும்ப பிறந்துருவோம். அப்ப பிறவா நிலைனா என்ன அர்த்தம்னா இந்த பிறவில நாம இறக்காம இருக்கணும். இறக்காம இருந்தாதான் பிறவா நிலைக்கு வரும். அது எப்படி இறக்காம இருக்கிறது, நமக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே இறந்துட்டாங்களே அப்படின்னா அவங்களுடைய உடல் மட்டும்தான் இறந்து போச்சே தவிர அவங்களுடைய அந்த ஆன்மா வந்து அந்த இறைவனுடைய திருவடியில போய் சேர்ந்துருச்சு. மற்றவங்களுக்கு எப்படின்னா அந்த ஆன்மா திரும்ப இறைவன் அடிக்கு போக முடியாம இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த உடல் எடுக்காம இருக்கக்கூடிய அந்த நிலைதான் வந்து பிறவா நிலை, இரவா நிலை, முக்தி நிலை, வீடு பேரு அப்படிங்கிறது எல்லாமே அந்த இறைவனோட நாம போய் சேரக்கூடிய நிலைதான். அப்ப இந்த நூலை படிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்த இறைவனுடைய திருவடிய போய் பற்றக்கூடிய அந்த நிலை வந்து நமக்கு கிடைக்கும். இதனை கேட்பதற்கு உரிய தகுதி உடையவர் யார்? யாருக்கு இதை கேட்கக்கூடிய தகுதி இருக்குன்னா மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்குமே இந்த தகுதி இருக்கு. ஏன்னா ஆடு மாடுக்கெல்லாம் இதுல சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து அந்த சாதனை செய்து அதனுடைய பயனை அடைய முடியாது. அப்ப மனித பிறவி எடுத்த எல்லாருக்குமே தகுதி உண்டு. இந்நூலில் சொல்லப்படும் பொருள் யாது? இந்த நூல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பதி அப்படின்னு இறைவன் ஒருவன் இருக்கிறார்.
பசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மாக்கள் இருக்குது, பாசம். இது ரெண்டையும் அடைய விடாம அடைய முடியாதபடிக்கு நடுவுல வந்து பாசம் இருக்கு. இந்த பசு எப்படி இந்த பாசத்தை கடந்து பதிய அடைய போகுது அப்படிங்கிறது தான் இதுல சொல்லக்கூடிய பொருளாகும். இந்நூலை கற்பதற்கு முன்பு கருவி நூலாக இன்றியமையாதது கற்க வேண்டிய நூல் யாது? இத படிச்சு தெரிஞ்சுக்கணும்னா, இதுல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் பார்க்கணும்னா டிக்ஷனரி மாதிரி இன்னும் நிறைய புக்கு நாம படிச்சுக்கிட்டே போகணும். அப்ப அது என்னன்னா, அந்த மெய்கண்ட சாத்திரங்கள் 14 நூல் இருக்கு இல்லையா, அதுல வந்து முதல் 2 நூல் என்ன அப்படின்னா அந்த திருவுந்தியார் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் 2 நூல் இருக்கும். அந்த 2 நூலுக்கு அப்புறம் இந்த நூல் வரும், சிவஞான போதம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 11 நூல்களையுமே நாம படிச்சாதான் இந்த நூலை தெரிஞ்சுக்க முடியும். அதாவது சிவஞான போதம் வந்து ஒரு ஏணி மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 14 படிகள் இருக்கு அப்படின்னா கீழே இருக்கிறது அந்த 14வது நூல். அப்படியே நம்ம ஒவ்வொரு நூலா படிச்சுக்கிட்டே போனாதான் அந்த மேல இருக்கக்கூடிய சிவஞான போதத்தை வந்து படிக்க முடியும். அப்ப முறைப்படி நம்ம எப்படி சிவஞான போதம் படிக்கணும்னா, தீட்சை எடுத்துட்டு எல்லா நூலையும் படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த நூலை வந்து நாம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா நம்ம வந்து இப்ப டைரக்டா சிவஞான போதமே படிக்கிறோம். ஆனா இது எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சிருக்கணும். இந்நூலுக்கு ஆசிரியர் இட்ட பெயர் என்ன அப்படின்னா, அவர் வந்து சிவஞான சூத்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அத நம்ம அடுத்து அவர் எழுதும் போது அத சூத்திரம்னா ஃபார்முலா மாதிரி அவர் எழுதிட்டாரு. 12 ஃபார்முலா, இது இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு எழுதிட்டாரு. நம்ம வந்து அது வந்து ஒரு போதம்னா நம்ம ஞான நூலா நம்ம பார்க்கறதுனால நம்ம அடுத்து அதை சிவஞான போதம் அப்படின்னு மாத்திட்டோம். இந்நூல் எந்த நாட்டிற்கு சிறப்பாக உரியது? இந்த நூல் வந்து நம்ம தமிழ்ல எழுதப்பட்ட நூல் தான். இந்த நூல் தான் எல்லா சமயத்துக்குமே வேறாகவும் இருக்கு. மற்ற சமயத்துல உள்ள சந்தேகங்களையும் தீர்க்கக்கூடிய நூலாக இந்த நூல் தான் இருக்கும். அப்ப இது வந்து நமக்கான சிறப்புக்குரியது. இந்நூலுக்கு முதல் நூல் யாது? இந்த நூலை வந்து அவரு குழந்தையா இருக்கும் போதே எழுதி இருக்காரு இல்லையா? அப்ப அவரு ஆனா மற்ற இதுல எப்படி இருக்கும்னா, இவர் வேற ஒரு நூலை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தான் எழுதினாரு அப்படின்னு இருக்கும். ஆனா நம்ம படிக்கிறது அப்படி கிடையாது. மெய்கண்டாருடைய உண்மையான ஞானத்துல எழுதின நூல் தான் இந்நூல். இந்நூலை செய்த ஆசிரியர் யார்? அவர் தான் மெய்கண்டார். அவரை பத்தி நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்ப அந்த சிறப்பு பா 1000 போகலாம். அந்த பாடலை அப்படியே நான் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. கிளாஸ் முடியவும் நான் இந்த விளக்கம் நோட்ஸையும் நான் அனுப்பிடுறேன். மலர்கலை உலகின் மா இருள் துணிய பலர் புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் சொல்லா கண் போல் ஈண்டிய பெரும் பெயர் கடவுளின் கண்டு கண் இருள் தீர்ந்து அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி மயர்வு அற நந்தி முனி கணத்து அளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோர் பெண்ணை புனல் சூர் வெண்ணை சுவேதனன் பொய்கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன் பவனணி வன்பகை கடந்த அவர் அடி புனைந்த தலைமையோனே. இது என்னன்னா அப்படியே பிச்சு பிச்சு வார்த்தைகளா இருக்கும். இப்ப நம்ம மற்ற செய்யலாம் பார்த்தோம்னா ஒரு தேவனுடைய திருவடின்னு சொல்றதுக்கே ஒரு 4 வரி எழுதிடுவாங்க. அந்த தாமரை மலர் போல, அதுல அப்படியே நறுமணம் வரக்கூடிய அந்த குழந்தையை சுடுவது போல மென்மையான அப்படின்னு அவ்வளவு விளக்கம் கொடுத்து இதுதான் இறைவனுடைய தாள். நூலுக்கு என்ன வித்தியாசம்னா, அப்படியே ஞான நூல்னா கரெக்டா அந்த கிருப்பா இந்த வார்த்தை தான் இந்த இடத்துல பொருந்தும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை தான் வந்து கொடுத்திருப்பாங்க. தேவையில்லாத விளக்கம் இல்லாத மாதிரி இருக்கும். ஈஸியா தான் இருக்கும், பார்க்கலாம். மலர் தலை. மலர் அப்படின்னா ஒரு பூ வந்து மொட்டா இருக்கும்.
அப்புறம் அது நம்ம தமிழ்ல பார்த்திருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் பூவுக்கு வந்து அரும்பு, மொட்டு அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்கு. அதுல மலர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது வந்து நல்லா விரிஞ்சிருச்சு, முழுமை அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற பொருள். இப்ப மலர் தலை அப்படின்னா விரிந்து பறந்து இருக்கும். ஆஹ் இது இது இதுக்கு மேல இத விரிக்க முடியாது, அந்த அளவுக்கு விரிந்துருச்சு. தலை அப்படின்னா தலையானது, இதுதான் இருக்கிறதுலே பெருசு அப்படின்னு சொல்ற மாதிரி விரிந்து பறந்து இருக்கும். உலகின், அப்ப மலர்தலை உலகின் அப்படின்னா இந்த உலகத்தை தான் சொல்றாங்க. இந்த உலகம் எப்படி இருக்கான், விரிந்து பறந்து இருக்கும். உலகின்னா நாம எல்லாரும் இருக்கக்கூடிய இந்த உலகம். இந்த உலகம் எப்பேற்பட்டதுன்னா இதுதான் இருக்கிறதுலே பெருசுப்பா அப்படிங்கிற மாதிரி மலர்தலை உலகின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாயிருள், இந்த உலகம் எப்படி இருக்குன்னா மாயிருள், மானா மிக பெரிய, மாநாடு அப்படின்னு சொல்றோம். மா அப்படின்னாலே பெருசு அப்படிங்கிறது. அப்ப மா இருள் அப்படின்னா, இருள்னா இருட்டு. இருளா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு கண்ணே தெரியல, இருட்டு. அப்ப மா இருள்னா ஒரு மிகப்பெரிய இருட்டு. துணிய அப்படின்னா அந்த மா இருள் நீங்கும்படி, துணியம் அப்படின்னு அது அழிந்து போகும்படி, கெடும்படி. அப்ப மலர்தலை உலகின் மா இருள் அப்படின்னா இந்த உலகம் வந்து மிக பெரிய ஒரு இருளுக்குள்ள இருக்கு, ஒரு இருட்டுக்குள்ள இந்த உலகம் வந்து இருக்கு அப்படின்னா துமியும்படி, அந்த இருள் அழியும்படி. எப்ப அந்த இருள் வந்து அழியும், நம்ம எல்லாம் ஒரு அமாவாசை இருட்டுக்குள்ள இருக்கோம், மணி இப்ப 8 ஆகுது அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்னா எப்படா காலையில 6 மணி ஆகும், இந்த இருட்டு தாங்க முடியல, இந்த இருட்டு எப்படா போகும்னு இருக்கும். அப்ப நமக்கு அந்த இருட்டு போகணும்னா 6 மணிக்கு சூரியனுடைய உதயம் வந்து வேணும், அதுதான் அந்த இருட்டை வந்து போக்கும். இப்ப மலர்தலை உலகின் மாயிருள் துய்ய அப்படின்னா இந்த இருட்டுல இருக்கக்கூடிய இந்த உலகம் கெடும்படியாக பலர் புகழ். ஞாயிறுனா சூரியன், அந்த சூரியன் தான் அந்த இருளை நீக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சூரியனை என்ன சொல்றாங்கன்னா பலர் புகழ் ஞாயிறு. இந்த சூரியனை வந்து நான் ஹிந்துவா இருக்கேன், எனக்கு வந்து அந்த சூரியன் ஓகேன்னா அது தினம் எனக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, எனக்கு தேவையான உணவு விளைவிக்க கொடுக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே அதுதான் சூரியன், எல்லாருக்கும் அதுதான் உயிர் சக்தியை கொடுக்குது. நீ இருந்தாலும் சரி, எந்த நாடா இருந்தாலும் சரி, நீ எங்க இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே சூரியன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் பலர் புகழ் ஞாயிறு. எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளும்படி, எல்லாராலையும் புகழும்படி, எல்லா சமயத்துக்கும் ஒரே சூரியன் அப்படின்ற மாதிரியான பலர் புகழ் ஞாயிறு. படரின் அப்படின்னா எப்படி அந்த இடத்துல மலர் வந்து பறந்து விரிந்து இருக்குமோ அதே மாதிரி இந்த சூரியனுடைய கதிர்களும் அப்படியே படர்ந்து வரும். அந்த உலகம்தான் மலர் போல பெருசு அப்படின்னாலும் அந்த உலகத்தையே படர்ற அளவுக்கு இந்த சூரியனுடைய கதிர்கள் வந்து வரும், அதுதான் படரின். அந்த சூரியன் உதயம் ஆகும் போது அது அப்படியே அந்த இருளை ஃபுல்லா அழிக்கிற மாதிரி படர்ந்து விடும். அல்லதை காண்டல், அந்த தோற்றத்தை வந்து இப்ப அந்த அந்த மாதிரி அந்த சூரியன் வந்து அந்த இருள் நீங்கும் போது நமக்கு எப்படி இருக்கும், அந்த உலகம் ஃபுல்லா நமக்கு ஞானம் மாதிரி எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். அதுதான் அல்லரை கண். அந்த தோற்றத்தை நாம பார்க்கும்போது செல்லா கண் போல. நமக்கு கண்கள்லாம் நல்லா இருக்குது, நம்ம வந்து குருடு கிடையாது. ஆனாலும் சூரியனுடைய ஒளி இல்லைன்னா அந்த ஞானம், அந்த நம்மளால் பார்க்கக்கூடிய அந்த அருள் உலகம் நம்மளால் பார்க்கவே முடியாது. அதனால் கண் இருந்து பிரயோஜனம் கிடையாது, சூரியனுடைய வெளிச்சம் வந்தால் தான் நம்மளால் பார்க்க முடியும். கண் வந்து வெறும் கருவி தான், அதை காட்டக்கூடிய அருள் நமக்கு யார் கொடுக்குறான்னா சூரியன் தான் கொடுக்குறாங்க. ஈண்டிய பெரும் பெயர், நம்ம எப்படி இருப்போம்னா அதை விரும்ப மாட்டோம். நம்ம அந்த ஞானம் வேணும், அந்த இருள் போகணும் அப்படின்னு தானே நினைப்போம். அப்ப ஈண்டிய அப்படின்னா நம்ம அனைவரும் விரும்பக்கூடிய பெரும் பெயர். நம்ம எதை விரும்புறோம், அந்த இருள் நீங்கி அந்த அருள், அந்த ஒளி வரக்கூடிய அந்த நிலையதான், அதுதான் மிக பெரிய கதி, அதான் பெரும் பேரு.
உன்னை மகனாக பெற்றதே எனக்கு பெரும் பெயர்னா அதுதான் பெரிய பாக்கியம். அப்ப நமக்கு அந்த இருளை நீக்கி அந்த அருளை பாக்குறது தான் பெரும் பெயர். அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு இது. கடவுளீர் எப்படி இந்த உலகத்துல அந்த இருளை நீக்கி அருளை பாக்குறோமோ அதே மாதிரிதான் அந்த கடவுளையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது இருள் அப்படிங்கிறது கண்ணு தெரியாதவனுக்கு கூட இருள் இருக்குன்னா வெளியில இருக்கக்கூடிய அந்த இருள். அடுத்து நமக்கு உள்ளேயும் அதே மாதிரி ஒரு இருள் இருக்கு. நமக்கு ஏன் பிறந்தோம், எதுக்கு நமக்கு இந்த கஷ்டம் வருது, நாம அடுத்து என்ன செய்வோம் அப்படிங்கிற அந்த ஒரு இருள் நமக்குள்ள சூழ்ந்து இருக்கு. அது நீங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அருள் வேணும் இல்லையா? அதுதான் அந்த இறைவன் கொடுக்கக்கூடிய அருள். நமக்குள்ள இருந்து சூரியன் போல ஒருத்தர் அருள் கொடுப்பாரு. அவரை கண்டு அவரை தான் நாம பார்க்கணும். கண் இல்லாதவன் கூட இந்த உலகத்தை பார்க்கல அப்படின்னாலும் அந்த இறைவனை அவனால பார்க்க முடியும். அவனுடைய அகத்துல இருக்கக்கூடிய அந்த இருளை நீக்கி அவனாலையும் அதை பார்க்க முடியும். கடவுளில் கண்டு காண அந்த இறைவனுடைய திருவடிய அவனால கண்டு காண முடியும். இருள் தீர்ந்து அந்த மாதிரி அவன் இறைவனை பார்க்கும் போதுதான் எப்படி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இருள் நீங்குதோ அதே மாதிரி அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருள் தீர்ந்து போகும். அந்த இருளதான் நம்ம பாசம் அப்படின்னு சொல்றோம். அந்த பாசம் இருள் அது தீர்ந்து போகுமா எப்ப இறைவனுடைய திருவடிய நம்ம பார்க்கும் போது எப்படி வெளி உலகத்துல அந்த இருள அந்த சூரியனுடைய ஒளி அந்த கதிர் படர்ந்து நீக்குமோ அது போல இறைவனுடைய திருவடியை நம்ம பார்க்கும்போது அந்த பாசமாகிய இருள் நீங்கிவிடும். அருந்துயர் அப்படி நீங்கிறதுனால என்ன? இப்ப நான் பாட்டுல அந்த இருளே இருந்துட்டு போறேனே, ஏன் பிறந்தோம் ஏன் இறக்குறோன்னே தெரியாம, எதுக்கு இந்த வாழ்க்கைனே தெரியாம நான் இருந்துட்டு போறேனே அப்படின்னு நமக்கு அடுத்த கேள்வி வரும் இல்லையா? அதுதான் அருந்துயர். அதுதான் இருக்கிறதுலே மிக பெரிய துயர். நாம திரும்ப பிறந்து இறந்து வந்துட்டே இந்த பாவம் அனுபவிச்சுட்டே இருக்கோம் இல்லையா? அதுதான் அருந்துயர். அதுதான் மிக பெரிய துயர். புறம்பையின் அந்த துயரின் காரணமாக நமக்கு இந்த உடலாகிய இந்த குடிசை கிடைக்குது. அந்த நம்ம பிறப்பு இறப்புக்கு காரணமே இந்த குடிசை தான். குடிசைய அவர் எப்படி சொல்றாருன்னா அருந்துயர் குடிசைங்கிறாரு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உடல் அழகான உடல், உடல் இப்படி இருக்குன்னு. ஆனா அது ரொம்ப துயரமான ஒரு உடல் நீ வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆன்மா நாடி இந்த உடலுக்குள்ளதான் நவத்வாரங்கள் இருக்கு. அதுக்குள்ளதான் அந்த ஆன்மாவும் இருக்கு. அந்த ஆன்மாவை நீ போய் சென்று நாடி மயர்வு அற அந்த ஆன்மா மலத்துல இருக்கு. மயர்வு அப்படின்னா அது சில கழிவோட இருக்கு. இந்த ஆன்மா உள்ள சில கழிவுகளுக்கு இடையில இருக்கு. கழிவு அப்படின்னா மலம், ஆணவம். அந்த நம்ம அந்த அந்த மெய்கண்ட பார்த்தாரு இல்லையா? ஆணவம்னா நானு அப்படிங்கிற அந்த அகங்காரம், ஆணவம், இதெல்லாம் தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய மலம். அந்த அழுக்குக்குள்ள போய் அந்த ஆன்மா இருக்கு. அதனால அந்த அழுக்க நீக்கிட்டு அந்த ஆன்மாவை போய் நாம நாடியே ஆக வேண்டும். அப்பதான் இந்த உடல் ஆகிய இந்த துயரமான இந்த உடலை நம்ம விட முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. நந்தி முனி கணத்து. அப்ப நீ சொல்றதெல்லாம் நீ சொல்ற மாதிரி நான் பயிற்சி பண்ணா இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை நான் பார்த்துடலாம், எனக்கு திரும்ப பிறப்பு இறப்பு இருக்காதா? என்ன சாட்சி அப்படின்னா அதுதான் நந்தி முனி கணத்து. நந்தி தேவர் வழி வந்த இந்த ஞானம் நம்ம பார்த்தோம் இல்லையா? நந்தி தேவர் அவருடைய மாணவர் சனத்குமாரரு கொடுக்க, அவர் சத்தியஞான தரிசனிக்கு கொடுக்க, பரஞ்சோதியார் அவர் மூலமா வந்தவர் தான் மெய்கண்டார். அப்ப நந்தி தேவர் வழி வந்த இந்த ஞானம் முறையாக அவர்களிருந்து அருள் பெற்று வந்தது. அளித்த அத நமக்கு கொடுக்கிறாரு மெய்கண்டார். அவருடைய சொந்த கருத்தை சொல்லல, நந்தி தேவர் வழியாக வந்த அந்த ஞானத்தை தான் நமக்கு அளிக்கிறாரு. உயர் சிவஞான போத. இந்த நூலுக்கு என்ன பெயர் வைக்கிறார்னா உயர்ந்த சிவஞான போதம். சிவன்னா சிவபெருமான், அவர் அடையக்கூடிய
அந்த ஞானத்தை போதிக்கக்கூடிய இந்நூல். அது உயர் சிவஞான போதம். உரைத்தோன்னா அருளி செய்யறது, உரைக்க சொல்றதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த உயர் சிவஞான போதத்தை உரைத்த யாரு உரைத்திருக்கா? பெண்ணை புனல் சூடி. பெண்ணை அப்படின்னா ஒரு ஆறோட பெயர். கங்கை யமுனை மாதிரி பெண்ணை அப்படிங்கிற ஒரு ஆறு, பெண்ணை ஆறு. புனல் சூழ், புனல்னா நீர் சூழ. அப்போ ஒரு வெண்ணெய் அப்படிங்கிற ஆற்று நீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய வெண்ணெய் அப்படிங்கறதுதான் அவர் வாழ்ந்த ஊரு, மேகண்டார் வாழ்ந்த ஊரு. மேகண்டாருடைய உண்மை பெயர். அப்ப பெண்ணை புனர்சூர் வெண்ணெய் சுவேதனன் அப்படிங்கிறது மெய்கண்டார சொல்றாரு. பெண்ணை அப்படிங்கிற ஆறு ஓடக்கூடிய ஊர்ல, வெண்ணெய் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்வேதனன் அவர் என்ன பண்ணாருன்னா, பொய் கண்டு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொய் என்னென்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அகன்ற அந்த பொய்ய எல்லாத்தையும் நீக்கிட்டு மெய்கண்ட, அதுக்கப்புறம் தான் போய் மெய்யை கண்டார். மெய்கண்டனா உண்மை பொருளை கண்ட. தேவன்னா அரசன், ராஜன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய குருவை அவர் உயர்த்தி சொல்றாரு. பொய்யை கண்டு அகன்று மெய்கண்ட தேவன் அப்படின்னு மெய்கண்டார புகழ்ந்து சொல்றாரு. பவநனி அப்படின்னா இந்த பிறப்பும் இறப்பும் இரண்டையும் அப்படிங்கிறது தான் பவநனி அப்படிங்கிற ஒரு சொல் சொல்லுது. வன்பகை, அந்த பவநனி தான் வன்பகை. வன்பகைனா மிக வலிமையானது. நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையில நம்ம படுறதுலே ரொம்ப வலிமையானது எதுன்னா இந்த பவநனி தான். நம்ம ஏன் பிறந்து திரும்ப இறந்து திரும்பவும் பிறந்து வர்றோம் இல்லையா? அத அழிச்சுக்க யாராலையும் முடியாது. நம்ம நினைச்சாலும் இறப்ப தடுக்க முடியாது. நான் திரும்ப பிறக்கலன்னு சொன்னாலும் முடியாது. அந்த அளவுக்கு வலிமையானதுதான் அந்த பவநனி, பிறப்பும் இறப்பும். கடந்த தவறடி, அந்த வன்மையானதையே கடந்தவர் இவர் அப்படிங்கிற மாதிரி. கடந்தனா வென்ற, அந்த பிறப்பையும் இறப்பையும் வென்ற. தவறடி அப்படின்னா இவருடைய பெருமை. மெய்கண்டார் ஒரு தவமான அவருடைய அடி, அவருடைய திருவடி. தவறடிங்கிறது அவருடைய திருவடி, மெய்கண்டாருடைய திருவடி. புனைந்த தலைமேயோனே, அவருடைய திருவடியை எடுத்து என்னுடைய தலைமேல வச்சு நான் வணங்குனேன் அப்படின்னு சொல்றாரு. அருணந்தி சிவம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இப்ப கடைசியில இருந்து போனோம்னா, அருணந்தி சிவம் மெய்கண்டாருடைய பாதத்தை எடுத்து தன்னுடைய தலைமையில வச்சுட்டு மெய்கண்டார என்னன்னு சொல்றாரு? பவநனி வென்ற, அதாவது பிறப்பையும் இறப்பையும் வென்ற இவரு, அவருடைய பாதத்தை வச்சிருக்கேன். அவர் எங்க இருந்தாரு அப்படின்னா பெண்ணை புனல்சூர் ஸ்வேதவனன் அந்த ஊர்ல, அந்த வெண்ணெய் நல்லூர்ல இருக்கக்கூடிய அந்த பெண்ணை அப்படிங்கிற நதி சூழக்கூடிய அந்த ஊர்ல இருந்த மெய்கண்டார் அவர் என்ன செய்தாரு? இந்த சிவஞான போதம்னு சொல்லக்கூடிய உயர்ந்த நூலை நமக்கு அருளி செய்தார். அவர் யார் வழி செய்தார்? அந்த நந்தி தேவருடைய வழி அருள் பெற்று அவர் செய்தார். என்ன செய்தார்? இந்த உடல், இந்த குரம்பை, இந்த குடிசை நம்ம நினைக்கிற மாதிரி சந்தோஷத்தை தரக்கூடிய உடல் கிடையாது. நமக்கு மீண்டும் பிறப்பு இறப்ப கொடுக்கக்கூடிய ஒரு துயரமான உடல். அதுக்குள்ள இருக்கக்கூடிய மலம், உள்ள இருக்கக்கூடிய அழுக்கு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை நீ எப்படி போய் நாடணும் அப்படிங்கிற வழிய சொல்றாரு. அந்த ஆன்மாவை நான் எதுக்கு நாடணும்? இறைவன் உனக்குள்ள அருள் கொடுக்கும் போதுதான் உனக்குள்ள இருக்கிற அந்த இருட்டெல்லாம் நீக்கி நிலைக்கு போவாய். அது என்னது? இறைவன் இருளை நீக்கி அருள் கொடுப்பார் எனக்கு சூழ்நிலையே அப்படின்னா, எப்படி இந்த படர்ந்து விரிந்த உலகத்துல நாம இருள்ல இருக்கும்போது ஒரே சூரியன் எப்படி எல்லாத்தையும் அழிச்சிட்டு நமக்கு அந்த அருளை கொடுக்குதோ, அதே மாதிரி ஒரு இறைவன் தோன்றி உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு அப்படிங்கறதுதான் இந்த புக்ல வரக்கூடியது. அத சுருக்கி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் சிறப்பு பாயிரம். அடுத்த பாடலை வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நான் சொன்னதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி நான் அடுத்து சொல்லுவாங்க. ஆனா மியூட் மக்களே வணக்கம். அந்த மியூட்ல ஏதோ கைய வச்சேன், அது என்னென்னத்தையோ காமிக்குது. அது கடைசியா ஆமா நல்லா இருந்தது, ஃப்ளோவா இருந்தது. ஏன் போர் அடிக்குதுன்ட்டு நீயே போர் அடிக்கிறவங்களுக்கு போர் அடிக்கின்ற நல்லா இருந்ததே, ஃப்ளோவா இருந்ததே. இல்ல அந்த அந்த நிலைக்கு எதுக்கு வீடு பேர் அடையணும்? நம்ம பாட்டுல இந்த உலக வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம்ல, எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற. அதாவது வீடு அப்படின்னா வீடு கிடையாது. வீடுனா விடுவது இல்லையா, அந்த இதுல வருவது வீடு அப்படின்றது. விட்டு விலகி போவது, அதுதான் வீடு. சரியா? நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே தான் வீடு எல்லாமே கிடைச்சிருச்சே, அந்த வீடும் கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு வீடு தான். இல்ல இல்ல சும்மா சொல்றேன். ஆமாமா, அதாவது நீங்க பேசுறத வச்சு நான் ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு தெளிவை ஏற்படுத்துறேன் தவிர, ஆமா இது உங்களை நான் இது பண்றேன் நினைச்சுக்காங்க. ரைட். ஆமா கண்டிப்பா வீடு பேரு உங்க தலை எழுத்துல எழுதியிருக்க தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சும்மாவாவது வந்து கேட்கும். நம்ம நினைக்கிறோம் இது சர்டிபிகேட் கோர்ஸ் தானே, நம்ம சர்டிபிகேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இது வந்து அவங்களுக்கு வந்து இப்ப தெரியாது அவங்க வாழ்க்கைக்கு வந்து இந்த இதெல்லாம் எப்படி இதாகும்ன்ட்டு. புரியுதுங்களா? நம்ம வந்து இந்த மூங்கில் இருக்கு இல்லைங்களா, மூங்கில் இங்க தைவான் ஃபுல்லா மூங்கில் தான். இந்த மூங்கில் வந்து நம்ம ஊர்லயும் முன்னாடி மூங்கில் அரிசியே சாப்பிட்டுருக்கோம். மூங்கில் அரிசியை பொங்கி சாப்பிட்டுருக்கோம். மூங்கில் தரக்கூடிய அரிசி நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் கிடைக்கும், எங்கேயுமே கிடைக்காது. அரிசி சாகும் பொழுது தானே அரிசி கொடுக்குது இல்லையா? சாகும் பொழுது அது கடைசி அரிசி கொடுத்து சாகுது இல்லையா? அதே மாதிரி 60 வருஷத்துக்கு ஒருக்க மூங்கில் சாகும். சில மூங்கில் மட்டும், அந்த மூங்கில் மட்டும் அரிசி கொடுத்து செத்து போகும். மூங்கில் அரிசி அது வந்து ஒரு மூலிகைக்கு சமம். இங்க வந்து மூங்கில் அரிசிலாம் கிடையாது, ஆனா நிறைய மூங்கில் இருக்கு. சரிங்களா? சில மூங்கில் பாத்தீங்கன்னா அது வந்து பூமிக்கு அடியில இருக்கும். அது திடீர்னுட்டு பாத்தீங்கன்னா வெளியே முளைக்க ஆரம்பிக்கும். 5 வருஷம் ஆகும் முளைக்கிறதுக்கு சில மூங்கில். ஏன்னா அந்த நட்சத்திரம் வரும் பொழுதுதான் அந்த மூங்கில் வெளியே வரும், அந்த புல்லிங் கிடைக்கும். நிலா வந்து ஒரு மிரர் தான், எல்லாத்தையும் புல் பண்ணாது. அந்த நட்சத்திரம் வரும் பொழுது அந்த அந்த லைட்டை வச்சு சிலதை புல் பண்ணும். அதனால சில மூங்கில் வந்து அப்படியே வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு அடி வளரும். ஒரு வாரம் நீங்க விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வளர்த்தியா இருக்கும் மூங்கில். சரிங்களா? அது மாதிரி சில பேருக்கு வந்து இது அப்படியே வேர்ல இருக்கும். அவங்களுக்கு அந்த காலகட்டத்துல அவங்க ஜாதகத்துல அந்த நட்சத்திரம் வரும் பொழுது இப்ப நீ சொன்னதெல்லாம் அப்படியே இழுத்துட்டு வந்து ஆமால சரிதான் போதும், விட்டு வீடு வேறு அடைவோம் அப்படின்ட்டு நினைப்பாங்க. அப்ப ஒரு காலத்துல வந்து இது வந்து அவங்களுக்கு நல்லா புரியும், உதவும். அதனால வந்து இது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ண தேவையில்லை இல்லையா? எல்லாத்துக்குமே அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கு, அதை வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஆமா புரிய புரிய தான் பிடிக்கும். நம்மளும் பார்த்தோன்னா சின்ன வயசுல வந்து யோகா போனோம், அப்புறம் ஜிம்முக்கு போனோம், ரன்னிங் போனோம், பேஸ்கெட் பால் போனோம், எல்லாமே போனோம். ஆனா இந்த யோகா புரிய புரிய பிடிச்சு போய் அதுலயே இருந்துகிட்டோம். புரியுதா? அது புரியுது, போக போக புரியுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா புரியுது. ஆமா. சரி மக்களே. அதாவது எப்படி எப்படி சுருக்கமா இன்னைக்கு பேசுறத முடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது மெய் கண்ட
சாஸ்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாலே அந்த மெய்யை காண முடியும். புரியுதுங்களா? மெய்யை காண முடியும். சரியா? நம்மளாதான் இவரு திருமூலரு, இவரு திருவள்ளுவரு, இவரு ஔவையாரு அப்படின்னு நம்மளாதான் நினைச்சிட்டு இருக்கோம். அவங்களாம் அவங்க பேரே வெளியே வரணும்னு நினைச்சது இல்ல. அவங்க பேரையே சொன்னதில்ல. எந்த சித்தரும் பேரே நம்ம தான் பேர் வச்சிருக்கோம் அவருக்கு. எந்த சித்தர் பேரும் தெரியாது. யா எந்த சித்தரோட உண்மையான பேரும் தெரியாது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பொழுது, இதுல எப்படி அவரு அவரோட ஊரு பேரு, அவரு பேரு அவரு ஊரு பேரு வெண்ணையா, வெண்ண, ம். ம். சுவேதன் சுவேதவனன் அப்படின்னு இருக்கு. ஸ்வேதம் அப்படின்னா வெண்மையான தலம்னு அர்த்தம். இல்லையா? பொய் அப்படின்னா உன் உடம்புல உள்ள மலம்னு அர்த்தம். பொய்யினா. பொய் அகல அகன்று வெளியே போக உனக்கு மெய் தெரியும் அப்படின்றது. அப்ப இங்க ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றாரு. ஃபர்ஸ்ட் இதுலயே அவர் மொத்த சுருக்கத்தையே ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றாரு. எல்லாத்தையும் சுருக்கமா சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். சரியா? பிரியா எவ்வளவு ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு இவங்களுக்கு? பேசலாம்னா அவங்களுக்கு வேலை இருந்தா வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு அவங்க அவங்க போய்கிட்டே இருக்கலாம். அப்புறம் வீடியோவை நீ இது பண்ணிக்கலாம் இல்லையா? அவ்வளவுதான். கவனிச்சுக்குவாங்க. அவங்க கவனிச்சுக்கோங்க அப்புறம். ரைட் தான். அதாவது மலர்தலை உலகின் அப்படின்னா மலர் தலை அப்படின்றது எல்லாமே மலர் அப்படின்றதுக்கு 7 ஸ்டேஜ் இருக்கு. தலை அப்படின்றதுக்கு பல ஸ்டேஜ் இருக்கு. அதுவும் கருகி சுருகி உளுந்துரும். அதான் மலர் தலை அப்படின்னா பறந்து விரியக்கூடிய உலகம் மட்டும் கிடையாது. அது மலர்ந்து விரிந்து சுருகி கீழே வாடி உள்ள போகக்கூடிய உலகுன்னு கூட அர்த்தம் அதுக்கு. புரியுதுங்களா? துமிய அப்படின்னா சிதறி ஓடுன்ற அர்த்தம். துமிய அப்படின்னா அது துளி ஆயிடுச்சு. துளி ஆயிடுச்சு. மலை துளி அப்படின்னா துளி அப்படின்னால சிதறதுன்னு அர்த்தம். மாயிருள் சிதறுதான். எப்ப சிதறுதான்? ஞாயிறு வந்ததும் மாயிருள் சிதறி ஓடிய போயிருதான். சரியா? இப்படி நம்ம ஒவ்வொன்றுக்கா பார்த்து சொல்ல வேணாம். அது ரொம்ப போர் அடிக்கும். ரொம்ப நேரம் ஆயிடும். அதாவது இத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் கண்ணு இருக்கு. நீ குருடு இல்ல. எல்லாத்துக்கும் கண்ணு இருக்கு. ஆனா அந்த கதிரவன் இல்லாம அந்த கண்ணுக்கு என்ன பயன்? சரி, கதிரவன் இல்ல, மின்மினி பூச்சி இருக்கு நைட்டு. அதால நீ எவ்வளவு பாப்ப? அந்த வெளிச்சம் உனக்கு எவ்வளவுது கொடுக்கும்? சரி, ஒரு விளக்கு ஏத்துற, அது எவ்வளவு தூரம் காமிக்கும்? 1 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய உன்னை தாக்கக்கூடிய புலி அங்க வந்துகிட்டு இருக்குன்றத காமிக்குமா விளக்கு? கண் இருந்து என்ன பயன்? விளக்கு இருந்து என்ன பயன்? சூரியன் இல்லாம. இந்த சூரியன் வருதா, வந்தா இது எப்படி அப்படியே துமிச்சு ஓடி போயிருச்சு. மாயிருள் துமிச்சு ஓடி போயிருச்சு. அப்ப அந்த அந்த ஒளி இல்லாம இந்த கண்ணுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரிதான் அந்த அறிவு. அறிவு அந்த சிவன் உனக்கு தலையிலிருந்து சுரந்து கொடுக்கக்கூடிய சித்தம். அந்த 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 சித்தம்ன்றது சூரியன் மாதிரி. நீ படிச்சு வச்சது இந்த மின்மணி பூச்சி கொடுத்த இன்ஃபர்மேஷன். கொஞ்சம் ஏதோ படிச்சு வச்சிருக்க, கொஞ்சம் ஏதோ தெரியுது. சரி, ஒரு விளக்கு வச்சிருக்க, ஒரு டார்ச் வச்சிருக்க. இந்த பக்கம் டார்ச் வச்சா அந்த பக்கம் தெரியுது. பின்னாடி இருக்கிறது உனக்கு ஒண்ணும் தெரியாது. கண் இருந்து என்ன பயன்?
அப்ப அந்த அறிவு சூரியனை அந்த அறிவோட ஒப்பிட்டுறாரு. இங்க வந்து எந்த குருடனையும் சொல்லல. ஒன்னத்தான் சொல்றாரு. கதிரவன் இல்லாம நீ ஒரு குருடு, கண் இருந்தும் குருடு. ம். ஆமா. நந்தி நந்தி அப்படின்னா உன் தலைக்குள்ள இருக்கிறது தான் நந்தி. உன்னுடைய குரு, மனமே குரு. ம். மந்தினா தெரியுமா? மந்தினா? ம். குரங்கு. ம். நந்தினா குரு. நந்தினா குரு தானே? மனம் ஒரு குரங்கா இருக்கும், மந்தியா இருக்கும். ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் மனமே குரு. ம். ஆமா. உன் தலைக்குள்ள ஆமா. ஒரு உன் சகசாரத்தை தான் இங்க சொல்றாரு. புனல் சூழ் வெண்ணெய். ம். வனம்னா ஒரு இடம் இடம் அர்த்தம். வனம் வனம் அப்படின்ட்டு. ம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு வடமொழி சொல். ஸ்வேதா அப்படின்னாலே ஒயிட், பியோர் ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்றோம் இல்லையா? ஆமா. உன் மலம் நீங்க அதான் பொய் அப்படின்றது. பொய் கண்டம் அகன்ற அப்படின்றது மாதிரி தான் அந்த பொய். அந்த வாசியம் படி அது ஞாபகம் இல்லை. அத நம்ம இதை விட்டு வெளியே போகணுமா? சரி, நான் போய் நந்தி பார்க்கயா இல்லை நீ? நந்தி கடைசியா நந்தி முனி கணத்து அளித்த உயர் சிவஞான போத உரைத்தோன் பெண்ணை புனல் சூழ் வெண்ணெய் சுவேதவனன் பொய்கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன். பொய் அகல மெய் கண்ட தேவன். எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டாரு இதுல. ஆரம்பத்துல மலர்தலை உலகின். ஆமா. அந்த வெளி உலகத்தை எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டாரு. ஆமா. இந்த இதுல உன் உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இதைத்தான் சொல்ல வர்றாரு. இதை வந்து தெளிவா அத அப்படியே அவர் போக்குல சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இது அவரோட ஊர் பேரை சொல்றது கிடையாது. எந்த சித்தன் ஊர் பேரை சொன்னதே கிடையாது. நம்ம தான் அவங்க இந்த இதை சொல்லியிருப்பாங்க, அதை சொல்லியிருப்பாங்க, இதை சொல்லியிருப்பாங்க, நம்மளாதான் இது பண்றது இல்லையா? இதை நான் இப்படி பாக்குறேன். இன்னைக்கு இது இப்படி பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா. அப்ப நம்ம உடம்புக்குள்ள திருமந்திரம் என்ன சொல்லுதோ அதுதான் இங்க அப்படி சுருக்கமா சொல்லிட்டாரு. அதான் இந்த இந்த புலவர்கள் சித்தர்களின் மகிமை. ஒரு பாடலையும் சொல்ல முடியும்பா. 3000 பாடலும் சொல்ல முடியும். சரி மக்களே. அப்படியே பொறுமையா நீங்க அப்படியே படிச்சு பாருங்க. அதுவும் ஒரு ஆனந்தமா தான் இருக்கும். ஆமா. இது கண்ணை பத்தி தான் சொல்றாரு. கண் கண் கண்ணை பத்தி தான் சொல்றாரு. ஆமா. அதாவது இந்த சின்ன வயசுல வந்து நம்ம வந்து அலமாரியிலிருந்து இந்த பழைய கண்ணாடி எடுப்பாங்க இல்லையா? அந்த வந்து நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அந்த கண்ணாடி வந்து பழசா இருக்கு அப்படின்னு நினைச்சு தூக்கி போடலாம்னு நினைப்போம். அம்மா சொல்லுவாங்க, இல்ல அது வந்து தூசி படிஞ்சிருக்கு, இரு நான் தொடச்சு தரேன் அப்படின்னு. அது அப்படியே பளபளன்னு ஆயிடுது இல்லையா? அது மாதிரிதான். அந்த கண்ணுக்கு பின்னாடி ஒரு மலம் இருக்கு. ஆமா. அந்த மலம் நீங்க உனக்கு அந்த அருள் அறிவு கண் திறக்கும் அப்படின்றத சொல்ல வருவாருன்னு நினைக்கிறேன். கண்ணாடியும் அழுக்கும் மாதிரிதான். இந்த கண்ணுக்கு பின்னாடி உள்ள கண்ணு ஆமா அழுக்கு இருக்கு அப்படின்றது. சரி,
இப்படித்தான் நான் பார்க்குறேன். வேற ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா, கேள்விகள் இருந்துச்சுன்னா, இதுல இருந்து கேட்கலாம். ம். ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ மேம். वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।